ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் தான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு என் ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபிக்ஸீஸ்லேயே ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கு பர்த்டே இன்னைக்கு. லைக் வந்து அவங்க நவம்பர் 5க்கு முன்னாடி வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செலிப்ரேட் நம்ம ஃபிக்ஸி ஸ்ட்ராபெரிஸில் இருக்கிறவங்க பர்த்டேயாக இன்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் மெனி 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 பர்த்டே என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அவங்களுக்கு மெனி மெனி பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வந்து அவங்க தான் வந்து ஸ்டோரி எல்லாம் வந்து எப்படி வேணும், யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி எதாவது ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டு இல்லை பர்த்டேக்கு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். லைக் வந்து நீங்கள் பர்த்டேஸ்க்கு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் வந்து எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் போடுறதுக்கு. ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாமே தெரியும். லைக்ஸ் போட்டுட்டு கேளுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட், மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க ஃபிக்ஸிஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள பலாம். மாஃபியா புருஷன், இதுதான் வந்து ஸ்டோரியோட டைட்டில். அண்ட் ஃபுல் இது வந்து நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் இந்தியன் ஸ்டோரி தான். ஸோ வந்து நம்ம அவங்க வந்து ஒரு மாஃபியா, ரொம்ப கோல்டு டைப்பு. ஒயன் கூடயும் வந்து அவங்க ரொம்ப கோல்டாக தான் வந்து நடந்துப்பார். பாசமாக பேசுகிறது, அந்த லவ் இதெல்லாம் எதுவுமே காட்டிக்கவே மாட்டார். ஒயனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து நம்மளை லவ் தான் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு வந்துடும். ஸோ இப்போதைக்கு இது இன்ட்ரோ போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் மற்றதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஒயன்டா இப்போ லிவிங் ஏரியாவில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டயாங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி நர்வஸாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டயாங் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு டயாங்கும் வந்து உள்ள வராரு வீட்டுக்கு, காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு. ரொம்பவும் வந்து ஹாப்பியாக எக்ஸைட்டடாக வந்து ஒயன் வந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டயாங்கும் உள்ளார வராரு, செம்ம கோவமாக வராரு, செம்ம காண்டில் வராரு. ரொம்ப ஹாப்பியாக வந்து டயாங்கிட்ட நம்ம ஒயன் போகிறாங்க. மாமா எதுவும் பேசாத, செம்ம காண்டில் நான் இருக்கேன், பேசாமல் போயிரு, அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. அது இல்லை மாமா, நான் சொல்ல வரத சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, உனக்கு புரியலையா? செம்ம காண்டில் இருக்கேன், அடிச்சிடுவேன், ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. பேச பார்க்குறதுக்கே எனக்கு அப்படி செம்ம கடுப்பாகுது, பேசி தொலையாத எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாரு. அட்லீஸ்ட் டின்னர் சாப்பிடுங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு புரியவே புரியாதாடி? அறிவில்லை உனக்கு? அதான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கல, எனக்கு கடுப்பாகுது. மூஞ்சிக்கு முன்னாடி வராத, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அதே ஏண்டி பேசிக்கிட்டே இருக்கேன். போடி இங்கேருந்து, உன்னை பார்க்க பார்க்க இன்னுமே எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு கோவத்தோட டயாங் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ரொம்பவும் வந்து சேட் ஆகிடுறாங்க ஒயன். அங்கேயே சோஃபாலேயே உட்காந்துட்டு செம்மையாக வந்து அழுகுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக எக்ஸைட்டடாக அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக ரொம்பவும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் டயாங் வந்து இவ்வளோ கோவமாக பிஹேவ் பண்ணதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களும் வந்து அப்படியே வந்து எதுவுமே சாப்பிடாம எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. டயாங் வந்து ஆல்ரெடி வந்து அவர் படுத்துட்டாரு. டயாங் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு ஒயன் வந்து டயாங்கோட ஹேரை வந்து கோதி விட்டுட்ருக்காங்க.
எப்போதான் நீ என்கிட்ட லவ்வா பேசுவ அம்மா? என்ன பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு? என்ன பிடிக்கலன்னா நீ ஏன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இந்த மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு தானா நான் எவ்வளோ ஆசையா உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இது சொன்னா நீ மாறிடுவ, என் கூட சகஜமா பேசுவ, அப்படின்றலாம் நான் இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ இப்படி பண்றியே மாமா. அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வயிற்றுல கையை வச்சுட்டு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. எஸ், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தான் வந்து டயான் கிட்ட சொல்கிறதுக்காக வந்து அவங்க அவ்வளோ ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் டயாங் வந்து இப்படி சொல்லிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயனை வந்து ஒயன் வந்து டயாங்கை ஹக் பண்ணிட்டு தான் வந்து படுத்திருந்திருப்பாங்க அழுதுகிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டயாங் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவரும் வந்து ஒயனை வந்து தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஒயன் வந்து அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்சி டைமாக இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இதாக இருக்குது. அவங்க ஃபோன் அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அவங்க ஃபோன் ரிங் ஆகுது. எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. யார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டயாங் தான். என்ன டயாங் கால் பண்ணுறாரு? என்ன அவர் தூங்கிட்டு தானே இருந்தார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. எத்தனை தடவை தட்டின்னு உனக்குலாம் ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாதா? அப்படி என்ன பிடுங்குற வேலையை பண்ணிட்டுருக்க? இன்னும் மேடம் எந்திரிக்கலையோ? இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கீங்களோ? என்ன தூங்கியே நாள் ஃபுல்லும் வந்து தூங்கிட்டே இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டுருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லை மாமா. அதான் நல்லா தெரியுதே உன் குரலையே, இன்னும் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன கர்மத்தை வேணால் பண்ணி தொலை. எனக்கு வந்து அங்கே டேபிளில் ஒரு ரெட் ஃபைல் இருக்கும். அதை வந்து டிரைவர் வருவான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்ப. புரியுதா? எவ்வளோ நேரமாக கால் பண்ணுது? டிரைவர் கீழே தான் வெயிட் பண்ணுறவ, சீக்கிரமாக கொண்டு போய் கொடுப்போ. அதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டிரைவர் கிட்ட வந்து ஒயன் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சே, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னதான் பனி தொலைறது தெரில அப்படின்ற மாதிரி வந்து ஃபோனை திட்டிட்டு கட் பண்ணிடுறாங்க. எனக்கு ரொம்பவும் வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு. லைக் காலையில் எந்திரிச்சதுமே இப்படி தானா நடக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒயனுக்கு இருக்குது. அப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. டயாங் வராரு. டயர்டாக வந்து உட்காடுறாரு. அம்மா சுபா வந்துட்டா. என்னாடி என்ன வேணும்? அதை வந்து உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லி தொலை. காலங்காத்தால வந்து டெய்லியும் வந்து இந்த கடுப்பேத்துறது வேலையாக வச்சுக்கிட்டு இருக்க. சரி, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்னத்தான் சொல்லி தொலைமோ சொல்லி தொலை. அவங்க வயனுக்கு வந்து சொல்கிறதுக்கு மனசே வரல. இப்படி வந்து கரைச்சி கொட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை கேட்குறேன், என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு வந்து ஒன்று சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நேற்றுலேருந்து. சொல்லி தொலைடி. ஒன்றும் இல்லை. நீங்கள் கோவப்படாதீங்க. ஏதாவது குடிக்கிறீங்களா? அதாவது போய் டின்னர் ரெடி பண்ணுப்போ, ரொம்ப பசிக்குது. எந்த வேலையும் செய்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. பக்கனையாக வந்து பேசுறது, தண்டமாக உட்காந்துட்டு இருக்கிறது வேலையாக வச்சுட்டு தெரியுறா அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. போயின்னு வந்து அவங்களும் வந்து டின்னரெல்லாம் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் டேங் சொல்கிறாங்க, ஒரு 2 மந்த்ஸு 3 மந்த்ஸுக்கு நான் வந்து ட்ரிப்பு போகிறேன், இங்கே இருக்க மாட்டேன். நீ வேணும்னா உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போ. எப்படா போகலான்னு தானே வெயிட் பண்ணிகிட்ருப்ப? கிளம்பி போயிரு. நான் வந்து காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுவேன். நீ இப்போ கூட கிளம்பி போகிறதுனால தாராளமாக போகலாம். டிரைவர் சைடு சொன்னால் அவன் வந்து கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. டயாங்கும் வந்து அவர் போயிடுறாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து போகவே இல்லை, அங்கேயே தான் இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட போகிறதுக்கும் வந்து மனசு வரல. யார்கிட்டையுமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லவே இல்லை. உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லலை, டயாங்கோட பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. இப்படியே தான் ஒரு 1 மந்த்து லைக் போகியிருக்கும். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. அது வந்து உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, ஏய் ஒயான், டோர் ஓப்பன் பண்ணுறி. என்ன டோர் ஓப்பன் பண்ணுமா? ஆமாம், நாங்கள் எல்லாம் வந்து அங்கே தான் இருக்கோம், வந்து டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து போய்
எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணீங்க. போய் ஓப்பன் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அங்கே இருக்காங்க. ஐஷு, சுஜி, தியா, யாக்ஷி எல்லாமே இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவங்கள பார்த்ததுமே. ஹக் பண்ணிட்டு அழுறீங்க. ஏய் ஏய், என்னடி ஆச்சு, எதுக்குடி அழுதுட்ருக்க? உங்களுக்குலாம் அதெல்லாம் புரியாது. சொல்லுவாங்க எல்லாரும். இன்னமும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுறதை பார்த்து. கவலையாகவும் இருக்குது. ஏன்டி அழுதுகிட்டே இருக்க? ஐஷு தான் கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. ஏன்டி அழுதுகிட்டே இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து நீங்கள் இது வரைக்கும் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி கோவம் வருது. அப்புறம் ஏன்டி வந்து நீங்கள் இருக்க? உன் அப்பா அம்மா வீட்டுக்காவது போயிருக்கலாம்லடி. போனா அவன் அங்கத்துக்கும் ஏதாவது சொல்லுவான். அதனால தான் நான் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்பவும் வீக்காக இருக்கிறீங்க. லைக் வந்து சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிங்க. பட் ஆனால் மயங்கி விழுந்துடுறீங்க. எல்லாருக்கும் செம்ம பயமாயிருச்சு. ஏய், உங்களை எழுப்புறாங்க. ஒயான் ஒயான், என்னாச்சு ஒயான் ஒயான் அப்படின்ட்டு. உடனே உங்களை ஹாஸ்பிட்டலில் தான் வந்து சீக்கிரமாக கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதே வந்து தெரிய வந்திருக்கும். லைக் 2 months ப்ரெக்னென்ட். இப்போது எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அதுவும் ஷாக்கோட ஒரு பெரிய ஹாப்பியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கிட்ட வராங்க. ஏய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி, ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, அம்மா ஆகிட்ட, செம்ம தான் போ இனிமே அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு சோகமாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கேன்? எனக்கு முன்னாவே தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்டி சோகமாக இருக்க? டேயாங்க்கு தெரியும்ல, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டல. யாருக்கும் தெரியாது. என்னடி சொல்கிற? யாருக்கும் தெரியாதா? ஆமாம், யாருக்கும் தெரியாது. எனக்கு சொல்கிறதுக்கும் மனசே வரல. அவனே வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த குழந்தைய சொல்லி மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து அவங்க தான் வந்து உங்கள் கூட ஸ்டே பண்ணிட்டு உங்களை கேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு குக் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் வந்து ஒரு 3-4 months ஆகியிருக்கும். 4 months ஆகியும் வந்து 4 months கழிச்சு தான் வந்து டயாங்கே வந்திருப்பார். இந்த 4 monthsலேயும் வந்து எப்பயாவது தான் டயாங் வந்து லைக் வந்து சும்மா ஒரு காலோ இல்லை மெசேஜோ அந்த மாதிரி எதாவது பண்ணுவார். உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இதாவது அவன் பண்ணுறானே அப்படின்ற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் போகும். ஒரு 3-4 months கழிச்சு தான் டயாங் வராரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கறது, உங்களுக்கு லெக்கு பெயினாக இருக்கும், லைக் வீக்கோலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க, லைக் ஆப்பிள் ஃபீட் பண்ணுறாங்க, நீங்கள் ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது டயாங்க்கு செம்ம கோவம் வருது. கோவத்தோட உள்ளார வராரு. என்ன நடந்துட்டுருக்கீங்க? இது என்ன வீடா இல்லை என்ன? எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரை கேட்டு என்னோட வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறாரு. எல்லாருமே வந்து லைக் திடீர்னு சவுண்ட் வந்தவே பார்க்குறாங்க. டயாங்க தான். ஒயனுக்குலாம் செம்ம பயம் ஆயிடுச்சு. டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏய், நீ எதுக்கிட்டி டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிற? நீ உட்கார்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, டயாங் அது வந்து ஏய் நிர்றி, நான் தான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. இப்போ என்ன அதுக்கு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க டயாங்க. எது உன் ஃப்ரெண்டு வீடா? உன் ஃப்ரெண்டையே போனா போதுன்னு தான் இங்கே வீட்டில் வச்சுருக்கேன். என்ன ரொம்ப சவுண்டு எகுர்ற? என்ன? ஆமாண்டா, அப்படி தாண்டா பேசுவேன். நீ பெரிய மாஃபியானா என்ன பெரிய புட்டிங்கியா? பெருசாக பேச வந்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு கோவப்படுறாங்க. ஏய் ஐஷு சும்மா இருடி, நீ சும்மா இருடி, நீ சும்மா இருந்ததால தான் இவெல்லாம் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கான். ஏய் நாடி ரொம்ப தான் பேசுகிற. அப்படி தாண்டா பேசுவேன், இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இன்னும் நீ ரொம்ப விட்டா வாய் ஓவராகுது. இந்த மாதிரி கேவலமானவங்க கூட தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சிட்ருக்கியா நீ? கொஞ்சம் கூட எங்கே என்ன பேசுறதுன்னு தர தெரியாதவங்க கூட அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பலார்னு ஒரு அறை விழுது. யாருன்னா ஐஷு தான். செம்ம ஷாக்கு எல்லாருக்குமே. ஏய் என்னடி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கத்துறாங்க. நீ சும்மாறி, அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறான். நாங்களாம் வந்து பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறோம். அவன் பெரிய அப்படியே மாஃபியானா நாங்கள் அப்படியே பயந்துடணுமா?
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை பாருட்டேன், நீ எவ்வளோ புட்டிங்க வேணா இருந்துட்டு போ, ஒரு ஒய்ஃபை ஒழுங்கா பார்த்துக்க முடியாதவெல்லாம் ஒரு ஆம்பளையுமே கிடையாது. மாஃபியாவா இருந்து என்ன பிரயோஜனம்? அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொன்னதுமே செம்ம ஷாக்கு. என்ன சொல்ற? ஆமாண்டா, அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 5 months ப்ரெக்னென்ட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபை தனியாக விட்டு போனவன் தாண்டா நீ. அவள் சொல்ல வரும்போதும் நீ அதை வந்து காது கொடுத்து கேட்கறது கிடையாது. இப்போ வந்து அப்படியே நின்ட்டா பெருசாக அப்படியே வந்து மாதிரி, ஏய் பேசாம இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போடி, நாங்களாம் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இன்னமும் ஷாக் ஆகுது. எது டிவோர்ஸா? ஏய் சும்மா இரு ஐஷு, நீ பாட்டுக்கு என்ன பேசிக்கிட்டு போயிட்டே இருக்க, வேற என்னடி பேசுறது? இவன் பாட்டுக்கு அப்படியே பேசிட்டு போவோம், நாங்கள் சைலண்ட்டாக இருக்கணுமா? மாஃபியானா அப்படியே பயந்து நடுங்கணுமா? என்ன விட்டா என்ன பண்ணுவா, கொன்னுடுவானா? கொண்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏய் சும்மா இருங்கடி, ஏய் வாடி போகலாம், இதா இனிமேல் அவங்க பார்த்துக்கோ. என்னடி பார்த்துக்கோ, எப்படி அவனை விட்டுட்டு வர முடியும்? அவன் ஏதாவது பண்ணிட்டானா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து டேங்கும் ஒயனும் தான் வந்து இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். டேங்க்கு செம கோவம். அது வாயை திறந்து சொல்கிறதுக்கு என்னவா உனக்கு? ஆ, உனக்கு நல்லா வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாய் வந்து தேவையில்லாததுக்கெல்லாம் வாயை திறகுறியே, இதெல்லாம் உன்னால் சொல்ல முடியாதா? எல்லாருக்கும் சொல்லிட்டியா இல்லையா? யாருக்கும் சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன் இப்படி என் உசுரை வாங்குற? நிம்மதியா இருக்கலான்னு வீட்டுக்கு வந்தா வீட்லயும் நிம்மதின்றதே கிடையவே கிடையாது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ தெரில அப்படின்ட்டு கத்துறாரு. எனக்கு அப்படியே டியர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. ஆமா, ஆகுனா இந்த டியர்ஸ் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணிடு டேம. சை, அப்படின்ற மாதிரி வந்து டயம் கத்துறாரு. இப்போ எதுக்கு இப்படி கத்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் நான் எது சொல்ல வந்தாலும் கேட்கறதே கிடையாது. பேச வந்தாலும் ஓ பேசாத பேசாத, பார்க்கவே பிடிக்கல, எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. எப்போ பார்த்தாலும் என்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கீங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்து ஒயன் போயிடுறாங்க. இது எல்லாமே வெளியில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நான் அப்போவே சொன்னேன்டி, போ வாங்கடி போய் கூட்டம் தரல அவளை, நீ சும்மா இரு. அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிறது நாம் இப்பெல்லாம் தலையிட முடியாது, நீ மூட்டிட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. டயாங் தான் இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. டெய்லியும் டயாங் வந்து திட்டிகிட்டே தான் இருப்பார். அவ்வளோ டெய்லியும் வந்து நைட் உட்காந்து எல்லாமே வந்து யோசிச்சு யோசிச்சு அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பில் இருக்கிறதுனால அவ்வளோ அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் ஒயன் நல்லா தூங்கினதுக்கப்புறமா வந்து டயாங் என்ன பண்ணுவார்னா அந்த பேபி கூட பேசுவார், கிஸ் பண்ணுவார், பேபியை ப்ரொடெக்டடாக வந்து ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி தான் தூங்குவார். அப்படி ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு தூக்கமே வரல, சும்மா படுத்துட்ருக்காங்க. டயாங்கும் வந்து சரி இவ தூங்கிட்டா, நம்ம பேபி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் அந்த டே ஃபுல்லுமே பண்ணாரோ அது எல்லாத்தையுமே அந்த பேபி கிட்ட வந்து பேசுகிறாரு. பேபியோட மூமெண்ட்ஸ் அதெல்லாமே ஃபீல் ஆகுது, கிஸ் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஒயன் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. லைக் தூங்காமல் அவங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்மைல் வருது. அவங்களும் வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. டேங்க சமைச்சாக்க தூங்கலையா அப்படின்ற மாதிரி, தூங்காமல் என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் தூங்காமல் இருந்ததுனால தான் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு ஏன் வந்து நீங்கள் கிளியில் காட்டாமல் இருக்கீங்க? குழந்த மேலே மட்டும்தான் உங்களுக்கு பாசமா? அப்போ என் மேலெலாம் உங்களுக்கு பாசமே இல்லையா? அப்போ குழந்தைக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேனா? அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக வந்து நீங்கள் பேசுவீங்க. டயாங்கோ உங்களை ஹக் பண்ணிட்டு, அப்படிலாம் இல்லடி, எனக்கு வந்து என்ன உனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்னோட லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் வந்து உன்னை அந்த அந்த லவ்வை வந்து நான் இப்படி லைக் கோமா எனக்கு எப்படி அது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டல, அழாதடி, சாரிடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேங் சொல்கிறாரு. சாரி சொன்னால்
எல்லாம் சரியாயிருமா? எவ்வளோ ஹர்ட் பண்ணீங்க தெரியுமா என்னைய? நான் அவ்வளோ ஆசையாக வந்து உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சும்மா இருக்கேன், அது பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்லன்னு. உங்களுக்கு தெரியுமா நான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து சோகமாக இருந்தது தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? டெய்லியும் வந்து என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழறாங்க. டேங் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சரி சரி அழாதடி, அழாத. அப்புறம் நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் என்னோட பொண்ணும் வந்து அழுதுகிட்டே தான் வந்து இருப்பா, எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடாது அப்படின்னு டேங் சொல்கிறாரு. பொண்ணா? அது எப்படி சொல்கிறீங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். அதுதான் எப்படி உங்களுக்கு தெரியும் அது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு? ஒருவேளை பையனா கூட இருக்கலாம்ல. இல்லை, உன் வயித்துல இருக்கிறது பொண்ணு தான், கன்ஃபார்மா எனக்கு தெரியும். அது எப்படி சொல்கிறீங்க? வேணும்னா நீயே இப்போ பாரு அப்படின்னு உங்களோட ஹேண்டை எடுத்து அவரோட பெல்லியில், அதாவது உங்களோட பெல்லியில் தான் வைக்கிறாரு. பிரின்சஸ் செல்லம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என் பிரின்சஸ் அப்படின்ட்டு டேங் சொல்கிறாரு. கிக்கா நடக்குது. ஸோ கிக் பண்ணுறாங்க. புரியுதா? தெரியுதா? பிரின்சஸ்ன்னு சொல்லும்போது அவ எவ்வளோ இதாக வந்து பண்ணுறான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து தேங்க சொல்கிறாரு. பொண்ணெல்லாம் கிடையாது, பையன்தான். எனக்கு பையன்தான் வேணும். எனக்கு பொண்ணு தாண்டி. என் பொண்ணு தான் வந்து பிறக்க போகிறான். என் பிரின்சஸ் தான் வந்து பிறக்க போகிறா. என்ன பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு இருந்து வந்து டயாங் வந்து எவ்வளோ தான் ஒர்க்ஸ் இருந்தாலுமே உங்கள் மேலே ஒரு கேரிங் வந்து வருது. இது வரைக்கும் இல்லாத கேரிங் வந்து அதுக்கப்புறமா தான் வருது. ஸோ உங்களோட டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்க, என்னென்னலாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலையே வாங்கி வச்சுருந்துருப்பாரு டாக்டர்கிட்ட. ஸோ மெய்டும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே கரெக்டாக சாப்பிட்றீங்களா, குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் உங்களுக்கா. ஐயோ! பாசத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்றா. பாசத்த காட்டாத போதும் டார்ச்சர் பண்ணா. இப்ப பாசத்த காட்டுறேன்னு சொல்லியும் என்ன டார்ச்சர் பண்றா. ஐயோ! எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் தான் அவன் இப்படிலாம் பண்றானோ? ஐயோ! எனக்கு பிடிக்காததெல்லாம் சாப்பிட வைக்கிறான். நான் ஆசைப்பட்டது ஒண்ணு கூட சாப்பிடவே விட மாட்டேங்கிறான். அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் வந்து லைக் ஃப்ரூட்ஸு ஜூஸு இதெல்லாம் எதுவுமே குடிக்கல, சாப்பிடல, அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டயாங்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க மெய்டு. அவங்களும் வந்து சாப்பிடலன்னு தெரிஞ்சதுமே டக்குன்னு வந்து டயாங் வீட்டுக்கு தான் வராரு. என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ இந்த டைமில் என்ன சாப்பிடணும்னு தெரியாதா உனக்கு? அதை சாப்பிடாம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட வா, நானே உனக்கு ஃபீட் பண்ணுறேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு பிடிச்சது தான் வேணும். இதை பார், இந்த டைம்லலாம் ஒன்லி ஹெல்தி ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடணும். தேவையில்லாத எதையும் வந்து நான் உனக்கு கொடுக்கறதுக்கு அலோவே பண்ண மாட்டேன். உடனே நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா டயாங்கோட பேரண்ட்ஸும் உங்களோட பேரண்ட்ஸும் வந்து வீட்டுக்கு வராங்க. நீங்கள் அலற சவுண்டு தான் கேட்குது. பதறி போய் உள்ளார வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், இப்போ எதுக்குடி அழுதுட்டு இருக்க? வாய மூடுறே. அப்படி என்ன நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. வாய மூடு அப்படின்னு கத்துறாரு டயாங்கு. டயாங்கோட அம்மா தான், டேய் டயாங் என்னடா பண்ணிட்டு இருக்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? இப்படி தான் கத்துவியாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மா, அவள் சாப்பிடவே மாட்டேன்றம்மா. ஒரு ஷெட்யூல் படி இதெல்லாம் தான் சாப்பிடணுன்ற லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தா அவள் அதை சாப்பிடாம எங்கே உட்காந்து அடம் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. சாப்பிட்றீன்னு சொன்னால் அலறாமா, நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டயாங்கு. டேய், இப்போல்லாம் அப்படி தாண்டா இருக்கும். அவளுக்கு பிடிச்சதா கொடுக்கணும்டா. நீ லிஸ்ட்டு போட்டு அவள் என்ன வந்து மிலிட்ரியிலடா வேலை பார்த்துட்டு இருக்கா லிஸ்ட்டு போட்டுன்ற. அவளுக்கு பிடிச்சதை கொடுக்கணும்டா, ஹாப்பியாக பார்த்துக்கணும்டா, இப்படி அள வைக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அம்மா அம்மா எதுக்கும்மா அடிக்கிற? உன்னெல்லாம் அடிக்கக்கூடாதுடா, நல்லா போட்டு பொலன்னு பொழகணும்டா. 7 months ஆச்சு, அவளுக்கு வளகாப்பு பண்ணணும் அப்படின்றலாம் எதுவுமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. மா, அதெல்லாம் தேவையில்லாத வேலைம்மா, வேஸ்ட்டுமா, டைம் வேஸ்ட்டு. எனக்கு அதுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் டைம் இல்லை.
அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டயாங்கோட எல்லாருமே வந்து லுக் விடுறாங்க. டயாங்க ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டேன்னு இவங்க இப்படி முறைகிறாங்க. சரி சரி பண்ணி தொலைகிறேன், என்ன வேணுமோ பண்ணுங்க, நானும் வந்து கூடவே இருந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு வந்து டயாங் கோவமாக சொல்கிறாரு. உடனே நீங்கள் தான் அப்படிலாம் ஒன்றும் யாரும் கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, எதுவும் பண்ணவும் தேவையில்ல. நான் சந்தோஷமா இருந்தா தான் உனக்கு பிடிக்காதுல்ல. நான் சந்தோஷமா இல்லை, நீ சந்தோஷமா இரு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் இருந்து போயிடுறீங்க. ஒயான் ஒயான் அப்படின்ட்டு ஒயானோட அம்மாவும் டேவோட அம்மாவும் வந்து உங்கள் கிட்ட தான் வந்து உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. அவன் லூசு மாதிரி ஏதாவது பேசுவான் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே தான் வராங்க. ஏன் மாப்பிள்ள, ஐயோ என்ன மாமா பண்ணுறது, தாங்க முடியல உங்கள் பொண்ணோட டார்ச்சரு, ஐயோ என்னால் முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டே மகனே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் வந்து உன்னோட கோவத்தெல்லாம் நீ காட்டவே கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான். நாங்களாம் பட்டதை நான் அனுபவத்தை சொல்கிறோம், நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, உனக்கு டார்ச்சர் ஆயிரும். அதனால் அவள் என்னத்தை சொல்கிறாளோ அதை மட்டும் பண்ணிட்டு போடா, இல்லைன்னா டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி டயாங்கோட அப்பாவும் சொல்கிறாரு. ஆமாம் மாப்பிள்ள, அதுதான் உங்களுக்கும் சேஃபு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டயாங்கும் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு வந்து உங்களோட வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாமே கிராண்டாக தான் வந்து டயாங் ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ எல்லாருமே வந்து வராங்க. உங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இந்த அளவு இது வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி சிரித்து பேசி டயாங் பார்த்ததே இல்லை. இப்போ உங்களை அப்படி பார்க்கும்போது டயாங்க்கு அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ ஹாப்பினஸ் வருமா இந்த இது பண்ணுறதுனால? அப்போ இதில் எந்த தப்பும் இல்லை, எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் டேங்கையும் வந்து பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கும் வந்து என்னெல்லாம் பூசுவாங்களோ அதுவும் வந்து பூசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, வளையலெல்லாம் போடுறது இது அது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டயாங்கோட மடியில் தான் வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ரொம்ப டயர்டில் அப்படியே தூங்கிட்டீங்க. டயாங்கு வந்து உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு தலையை தடவி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால உனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குமாடி? அப்படி என்னடி இருக்குது இந்த ஃபங்க்ஷனில்? ஆனால் நீ சந்தோஷமாக இருந்தல்ல, அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. டயாங் வந்து ஆஃபீஸ் போகிறதே நிறுத்திட்டாரு. ஃபுல் டேவும் உங்கள் கூடவே தான் இருக்கார். அவர் மட்டும் இல்லை. ஸோ அப்பப்போ மாறி மாறி ஒன்று டயாங்கோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எமர்ஜென்சி லைக் டேட்டு நெருங்க 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 கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால ஒன்று டயாங் இல்லாத போது வந்து உங்களை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக டயாங்கோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஒயனோட உங்கள் அப்பா அம்மா இப்படி மாறி மாறி வந்து இருப்பாங்க. அப்படியே தான் 9 மந்த்ஸும் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்டெப்ஸில் இருந்து நடந்து வந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைக் பெயின் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. சரி எப்போவும் வந்து இந்த இதில் வராது தானே, நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அந்த அளவுக்கு அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் லைக் ரொம்ப ஒரு ஷார்ப்பான பெயின் வருது உங்கள் வயிற்றில். அவ்வளோதான், வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. அப்படியே வந்து வாட்டர் பிரேக் ஆகி எல்லாம் ஃபுல்லும் வந்து அப்படியே கீழே ஒழுகுது. நீங்களா ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எல்லாரும் வந்து கீழே இருக்கதான் சரி நீங்கள் கீழே தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க அடுத்த ஸ்டெப்பு கீழே வைக்கிறீங்க. ஸோ உங்களோட அந்த வாட்டர் ப்ரோக் ஆனதுலேயே நீங்கள் கால் வச்சதுனால வலிக்கு கீழே விழுந்து அப்படியே ரோல் ஆகிட்டு தான் வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து நீங்கள் அலற சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் உருண்டுட்டு வந்து கீழே விழுந்திருக்கீங்க. டயாங் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்க போயிட்டு அப்போ உள்ளார வந்து பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. வேகமாக ஓடி வந்து உங்களை தான் தூக்குறாரு. ஒயான் ஒயன் ஒயன் என்னாச்சு ஒயன் ஒயான் ஒயான் எந்திர்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ பயமாயிருச்சு. இது வரைக்கும் பயம்னா என்னன்னே தெரியாதவருக்கு அவ்வளோ பயமாயிருச்சு. அங்கே ஒயனோட பேரண்ட்ஸு டேங்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. உங்கள் அம்மாலாம் ரொம்பவே அழுகுறாங்க.
உடனே வந்து உங்கள் அப்பாவும் டேங்கோட அப்பா வந்து மாப்பிள்ளை தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும், சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ஐசியூவில் தான் இருக்கீங்க. ரொம்ப வந்து லைக் அடிபட்டதுனால வந்து என்ன ஆகும்னா டாக்டர்ஸ்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்து பேபியை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவாங்க. டாக் உடனே வந்து டேங் வந்து டாக்டரோட கலர் பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணிட்டு அவள் பத்திரமா சேஃபாக அவளும் குழந்தையும் வரணும், இல்லை அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டலே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி டேங் மிரட்டுறாரு. அண்ட் அப்படியே வந்து ஆப்ரேஷன் எல்லாம் முடியுது. வந்து பேபிஸ் எல்லாம் வந்து பேபியும் பிறந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து பேபிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. டேங்கோட டியர்ஸ் அப்படியே வழியுது. அவனோட குழந்தைய பார்த்ததுமே பேபி கேர்ள் தான் பிறக்குது. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் அவருக்கு எத்தனையோ டீல்ஸ் எவ்வளவோ பண்ணியிருந்தாலும் அதெல்லாமே கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை வந்து அவரோட பொண்ணை கையில் வாங்கும்போது அவருக்கு அப்படி இருக்கு. டியர்ஸ் அப்படியே வலியுது. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, ஹாய் பிரின்சஸ், நான் தான் உன் அப்பா, இவ்வளோ நாள் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிறாரு. அண்ட் உங்களையும் வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஹார்ஸ் கழிச்சு தான் நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. டயாங்க தான் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணோடனே சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா டயாங் வந்து அங்கே பேபியை கையில் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பேபியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கே. அம்மா அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. டயாங்க திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னு தெரியுது. எந்திரிச்சிட்டாடி, இப்போ இப்படி இருக்க? ரொம்ப மயக்கமாக இருக்குமாம்மா. பாப்பா சேஃப் தானே? சேஃப் தாண்டி, பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரின்சஸ். பிரின்சஸா? ஆமாம், நான் சொன்னல பொண்ணு தான் போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தியா என் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி டேங்கோ கட்டுறாரு. உங்களுக்கும் அப்படியே ஹாப்பி டியர்ஸ் ஃபால் ஆகுது. பாத்தியா மாமா, அப்படியே பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே தான் இருக்கா. ஏன் பொண்ணு இல்லை, அப்போ என்ன மாதிரி தான் இருப்பா. உனக்கு வேணும்னா சொல்லு, உன்ன மாதிரியே ஒரு பையனை பெற்றுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போ. உனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு வேணுமே. அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம அதையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டோரிஸ் இருந்தால் அதையும் ரெக்வஸ்ட்டாக கொடுங்கடா. பிக்ஸீஸ் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.